நீங்க டைரக்டா ஹண்ட் ஃபார் ஜாக் தி ரிப்பர் பார்ட் 2க்கு வந்திருந்தீங்கன்னா தேங்க்ஸ். பட் இருந்தாலும் பார்ட் 1 பார்த்துட்டு வந்து பார்ட் 2 பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட தெரியாத விஷயத்துல இருக்க இன்ட்ரெஸ்ட் தான் அதிகம். ஏன்னா அது நமக்கு தெரியாது. இப்படிதான் தெரிஞ்ச விஷயத்துல இருக்கிற தெரியாத விஷயத்தை பத்தி பார்க்கலாம். ரொம்ப குழப்பம் இல்ல, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. இது நடந்து சரியா 2 நாளுக்கு அப்புறம் இந்த விஷயம் குயின் எலிசபெத் காதுக்கு போகுது. அப்போ குயின் எலிசபெத் சர் மெல்விலின் மெக்னாடனை இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெட்டா நியமிக்கிறாங்க. மெக்னாடன் இந்த 5 பேர் இறக்கிறதுக்கு முன்னாடி யார் யார்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்ல விசாரிச்சிருக்காரு. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல விட்னஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் பெரிய தொப்பி போட்டிருந்தான், மீச வச்சிருந்தான், கோட் போட்டிருந்தான் அப்படின்னு ஒரு சில அடையாளங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த விக்டிம் பாலி நிக்கல் தான் அவனோட ஃபர்ஸ்ட் டார்கெட் கிடையாது. அதுக்கு முன்னாடியே மார்கரெட் மெலன்றவங்கள டார்கெட் பண்ணி கொலை பண்ண பார்த்திருக்கான். அப்போ ஜாக் தி ரிப்பர் மார்கரெட்டை கத்தியால குத்த வரும்போது மார்கரெட் அதை தடுத்துருக்காங்க. தடுத்தப்போ கத்தியால ஏற்பட்ட காயத்தோட மார்கரெட் மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன்ல இதை ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. மேரிக்கல் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒயிட் சாப்பல் ஸ்ட்ரீட்ல ஒரு மர்டர் கூட நடக்கல. ஆரம்பத்துல இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய பேர் இருந்தாலும் ஒரு 5 முக்கியமான சஸ்பெக்ட் வச்சு ஜாக் தி ரிப்பர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். ஆரம்பிக்கலாமா? சஸ்பெக்ட் நம்பர் 1 வால்டர் ஸ்ட்ரிகெட். இந்த கொலைகளை பத்திலாம் நிறைய நாவல்ஸ் எழுதுற அமெரிக்கன் கிரைம் நாவலிஸ்டான பெட்ரிஷியா கான்வெல். இவங்க நிறைய சக்சஸ்ஃபுல் நாவல்ஸ் எழுதியிருக்காங்க. எப்பவோ படிச்ச ஜாக் தி ரிப்பரோட கேஸ் மேல இவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஜாக் தி ரிப்பர் இந்த டைம்ல வால்டர் ஸ்ட்ரிகெட் ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருக்காரு. அந்த டைம்ல வால்டர் ஸ்ட்ரிகெட்டோட பெயிண்டிங்ல எல்லாம் ஜாக் தி ரிப்பர் மர்டர் பண்ணியிருந்த டீடைல்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணியிருந்தாரு. இதை கேள்விப்பட்ட பெட்ரிஷியா கான்வெல் 2001ல சரியா இன்னையில இருந்து 23 வருஷத்துக்கு முன்னாடி 2 மில்லியன் பவுண்ட்ஸுக்கு கரெக்டா இந்தியன் ருபீஸ்க்கு 21 கோடிக்கு வால்டர் ஸ்ட்ரிகெட்டோட பெயிண்டிங்கையும் அவர் யூஸ் பண்ண பேப்பர்ஸையும் டேபிளையும் ஆக்ஷன்ல வாங்கியிருக்காங்க. அதுல ஒரு பெயிண்டிங்ல தி ஜாக் தி ரிப்பர்ஸ் பெட்ரூம் அப்படின்னு எழுதி இருந்தது. அந்த பெயிண்டிங்ல சஸ்பிஷியஸா 2 டிராயிங் இருந்துச்சு. ஒரு டிராயிங்ல 4வது கொலை பண்ணப்பட்டிருந்த கேத்ரின் எடோஸோட முகத்துல இருந்த காயங்கள் எல்லாம் டீட்டெயிலா பெயிண்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அவரு பெயிண்ட் பண்ணி வச்சிருந்த டீட்டெயிலும் போலீஸ் கிட்ட இருந்த டீட்டெயிலும் எக்ஸாக்டா டிட்டோவா கரெக்டா இருந்தது. ஆல்சோ 5th கொலை பண்ணப்பட்டிருந்த மேரி கெல்லியோட பாடி ஹார்ட் இல்லாத மாதிரி அந்த பெயிண்டிங்ல வரைஞ்சிருந்தது. அப்பவே அந்த டைம்ல வால்டர் ஸ்ட்ரிகெட்டை போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ நீங்க கொலை நடந்தப்போ எங்க இருந்தீங்கன்னு கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு வால்டர் ஸ்ட்ரிகெட் நான் யூரோப்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. இப்போ நம்மளாம் ஒரு இடத்துக்கு போனா அந்த இடத்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்டோ எடுப்போம். ஆனா அந்த டைம்ல கேமரா இல்லாதனால ஒரு ஆர்டிஸ்ட கூப்பிட்டு அப்படியே வரைய சொல்லுவாங்க. அப்போ லேட்டரா லண்டன்ல கொலை நடந்துட்டு இருந்த சமயத்துல இருந்த ஒரு பெயிண்டிங்ல வால்டர் ஸ்ட்ரிகெட்டோட பெயிண்டிங்கும் இருந்திருக்கு. அப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ வால்டர் ஸ்ட்ரிகெட் கொலை நடந்த டைம்ல அவர் யூரோப்ல இருந்துன்னு சொல்லி இருந்திருக்காரு. இப்போலாம் பேப்பர் ரொம்ப ஈஸியா கிடைக்குது. ஆனா அப்போலாம் பேப்பர் செய்யணும்னா மரத்துல இருந்து எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வாங்க. அதனாலதான் எல்லா பேப்பரும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு பேப்பரை பாயிண்ட் அவுட் பண்ணி இதை யாரு செஞ்சாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்படிதான் வால்டர் ஸ்ட்ரிகெட் அவர் பெயிண்ட் பண்றதுக்காக ஒரு 24 பேப்பரை வாங்கி இருந்திருக்காரு. அவர் பெயிண்ட் பண்ண வாங்கி போய் இந்த பேப்பரும் ஜாக் தி ரிப்பர் போலீஸ் காமிச்சிருந்த பேப்பரும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. இதனாலதான் பெட்ரிஷியா கான்வெல் ஆர்டிஸ்ட் வால்டர் ஸ்ட்ரிகெட் தான் ஜாக் தி ரிப்பரா இருப்பாருன்னு நம்புறாங்க. சஸ்பெக்ட் நம்பர் 2 ஜில் தி ரிப்பர். இந்த சஸ்பெக்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆனா யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஒருத்தருக்கு, ஆமா ஏன் நம்ம எல்லாரும் கில்லர் ஒரு மேல்ன்ற பார்வையில தேடிட்டு இருந்திருக்கோம், ஏன் சஸ்பெக்ட் ஒரு விமனா இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சிருக்காரு. பிகாஸ் அந்த டைம்ல குயின் எலிசபெத் பிளாக் மேஜிக்காக நிறைய பேரை நரபலி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. சோ இதனாலதான் குயின் எலிசபெத் ஜாக் தி ரிப்பர் மாதிரி வேஷம் போட்டு எல்லாத்தையும் கொள்றாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. சஸ்பெக்ட் நம்பர் 3 ஆரோன் காஸ்மின்ஸ்கி. 1987ல இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர் ஆண்டர்சன் வீட்ல ஒரு நோட் கிடைச்சிருக்கு. அந்த நோட்ல என்ன இருந்துச்சுன்னா, நான் ஜாக் தி ரிப்பரை கண்டுபிடிச்சிட்டேன், அவன் பேரு ஆரோன் காஸ்மின்ஸ்கி அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. இந்த ஆரோன் காஸ்மின்ஸ்கி யாருன்னா போலண்ட்ல இருந்து லண்டனுக்கு இமிகிரேட் ஆகி வந்திருக்காரு. ஆரோன் காஸ்மின்ஸ்கி ஒயிட் சாப்பல்ல ஒரு பார்பர் ஷாப்ல வேலை பார்த்துருக்காரு. கொலைங்கெல்லாம் நடந்து முடிஞ்சு 1 வருஷத்துக்கு அப்புறம் 1889ல ஆரோன் காஸ்மின்ஸ்கி ஒரு ஸ்ட்ரீட்ல உட்காந்து த ரிப்பர் அப்படின்னு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி புலம்பி இருந்திருக்காரு. இதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த போலீஸ் ஒருத்தர் ஆரோன் காஸ்மின்ஸ்கியை பக்கத்துல இருந்த ஒரு மென்டல் அசைலம்ல அட்மிட் பண்ணியிருக்காரு. லேட்டரா 1919ல ஆரோன் காஸ்மின்ஸ்கி அந்த அசைலம்ல இறந்து போயிருக்காரு. இந்த டைம்ல தான் ரசல் எட்வர்ட்ன்றவர் நேமிங் ஜாக் தி ரிப்பர் அப்படின்ற ஒரு புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அந்த புக்ல என்ன எழுதியிருந்ததுன்னா, ஆரோன் காஸ்மின்ஸ்கி தங்கி இருந்த 3 சன் ஸ்ட்ரீட்டை சென்டரா வச்சு கொலை பண்ணப்பட்டிருந்தவங்களோட வீட்டெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட அது எல்லாமே ஒரு சர்க்கிள்ல தான் வந்து நிற்கும்.
ஸோ ஆரன் காஸ்மின்ஸ்கி இவங்க எல்லாரையும் வாட்ச் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னு அந்த புக்கில் எழுதியிருந்தாரு. எலிசபெத் ஸ்ட்ரைடை கொலை பண்ணிட்டு உடனே ஜாக் த ரிப்பர் கேத்ரின் எடோஸையும் கொலை பண்ணியிருப்பான். அப்போ எலிசபெத் ஸ்ட்ரைடையும் கேத்ரின் எடோஸையும் கொலை பண்ணது வேற ஆள் இல்லை, ரெண்டையும் பண்ணது தான் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்காக எலிசபெத் ஸ்ட்ரைடோட ஷால்ல ஒரு பீஸை கிழிச்சு அதை எடுத்துட்டு வந்து கேத்ரின் எடோஸ் பாடி பக்கத்துல போட்டு போயிருந்திருப்பான். ஸோ அவன் போட்டு போயிருந்த எலிசபெத்தோட ஷால்ல இருக்க டிஎன்ஏவையும் ஆரன் காஸ்மின்ஸ்கியோட டிஎன்ஏவையும் மேட்ச் பண்ணி பார்த்தா கில்லரை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ரசல் எட்வர்ட் நினைச்சிருக்காரு. அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காரு. இந்த கொலை நடந்து ரொம்ப வருஷம் ஆயிருந்ததால டிஎன்ஏ எல்லாம் மியூட்டேட் ஆயிருக்கு அப்படின்ற ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரசல் எட்வர்டால ஆரன் காஸ்மின்ஸ்கி தான் ஜாக் த ரிப்பர்னு ப்ரூஃப் பண்ண முடியல. சஸ்பெக்ட் நம்பர் 4 ஜேம்ஸ் மே மேவரிக், ஒரு காட்டன் மெர்ச்சன்ட், பஞ்சு வியாபாரி. இவருக்கு லிவர்பூல்ல பேட்டில் கிரீஸ்ன்ற ஹவுஸ் இருந்திருக்கு. சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் ஜேம்ஸ் மேவரிக் அடிக்கடி லண்டன் வந்திருக்காரு. ஏண்டா வீக்கெண்ட்ல லண்டன் வந்ததெல்லாம் ஒரு குத்தமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்த 5 மர்டரும் சாட்டர்டே சண்டேல தான் நடந்தது. சரி, அதுக்கப்புறம் ஏன் 5 கொலையோட நின்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா 5th மர்டர் நடந்து 1 இயர்க்கு அப்புறம் ஜேம்ஸ் மேவரிக் செத்துட்டு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் மேவரிக் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய வீட்டை ரெனோவேட் பண்ணிருக்காங்க. அப்போ ஃப்ளோர் போர்டை உடைக்கும் போது அதுக்குள்ளார ஒரு பழைய டைரி இருந்திருக்கு. அந்த டைரி ஓபன் பண்ணி பார்த்தா அது ஜேம்ஸ் மேவரிக்கோட டைரி தான். அந்த டைரியில ஒரு பேஜ்ல பாத்தீங்களா, லவ் ஒரு ஜென்டில்மேனா பிறந்தவனை என்ன பண்ணிருக்குன்னு, he was truly ஜாக் த ரிப்பர். அதுக்கப்புறம் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணவங்களாம் அவர்கிட்ட தேடி இருக்காங்க. இப்போதான் நம்மலாம் ரிஸ்க்ல வாட்ச் கட்டுறோம், ஆனா அப்போலாம் லாக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க, பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி. இப்போ ஜேம்ஸ் மேவரிக் வீட்ல ஒரு லாக்கெட் கிடைச்சிருக்கு. அந்த லாக்கெட் பின்னாடி மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தது இல்லை. கொலை பண்ணப்பட்டவங்களோட இனிஷியல்லாம் அதுல இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கேத்ரின் எடோஸ்னா CE, மேரி கெல்லினா MK அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. அதுக்கு கீழே ஐ எம் ரிப்பர், அதுக்கு கீழே ஐ மேவரிக் அப்படின்னு எழுதி இருந்திருக்கு. அப்புறம் என்னப்பா ஜாக் த ரிப்பர் தான் கிடைச்சிட்டான்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெயிட் 5th சஸ்பெக்ட் பார்த்துட்டு வந்தோம். 5th சஸ்பெக்ட் ஜோசப் ப்ரூனெட். இந்த ஜோசப் ப்ரூனெட் யாருன்னா 5th விக்டிம் மேரி கெல்லியோட ரூம்மேட். ஜோசப் ஒயிட் சேப்பல்ல நம்ம அண்ணா காசிமேடு ஸ்பீடு செல்வ மாதிரி மீன் வெட்டுறதுல ஸ்பெஷல். அப்போ மேரி கெல்லி இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ் ஜோசப் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ ஜோசப் என்ன சொல்லியிருக்காருன்னா, மேரி கெல்லி என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜோசப் மேரி கெல்லிய ஒன் சைடா லவ் பண்ணியிருந்திருக்கு. மேரி கெல்லி ப்ராஸ்டிடியூட் பண்றது ஜோசப்க்கு சுத்தமா பிடிக்கல. இதனால இவங்களுக்கு அடிக்கடி சண்டை வந்திருக்கு. இப்படிதான் இவங்க 2 பேருக்கு நடந்த லாஸ்ட் சண்டேல ஜோசப் எதையோ தூக்கி அடிச்சிருந்திருக்காரு. அப்போ அங்க இருந்த ஜன்னல்ல இருந்த கண்ணாடி உடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா மர்டர் நடந்ததும் ஸ்ட்ரீட்ல தான். மேரி கெல்லி மட்டும்தான் டிஃப்ரெண்டா அவங்க ரூம்ல கொலை பண்ணப்பட்டிருந்தாங்க. மேரி கெல்லி ரூம்ல ட்ரெஸ்பாசிங் நடந்த மாதிரி அங்க எந்த பொருளும் உடைஞ்சிடல. ஆல்சோ மேரி கெல்லி ரூமுக்கு கரெக்டா போக தெரிஞ்ச ஒருத்தரா இருந்திருக்கணும், இல்லனா மேரி கெல்லிக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தரா இருந்திரு. அப்போ மேரி கெல்லி மட்டும் தானே கொண்டு இருக்கணும், ஏன் மத்த 4 பேரையும் கொண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா குவைட் பாசிபிள். பட் ஜோசப் மேரி கெல்லி லவ் பண்ணியிருந்ததால மேரி கெல்லி இனி ப்ராஸ்டிடியூட் பண்ணக்கூடாதுன்னு மேரி கெல்லியை பயமுறுத்துறதுக்காக அந்த கொலைகள் எல்லாம் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம செத்து போன 5 பேரும் டெய்லியும் ஒரே பார்ல மீட் பண்றவங்க. ஜோசப் பர்னட் வேலை செய்யற இடத்துல ஜோசப் எல்லாரும் ஜாக் அப்படின்னு கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி மேரி கெல்லி மர்டருக்கு அப்புறம் எந்த ஒரு மர்டர் நடக்கல. ஃபைனலி இந்த கேஸ் ஆரம்பிச்ச இடத்துல தான் வந்து நிக்குது. ஹூ இஸ் த ஜாக் த ரிப்பர்? கண்டிப்பா நான் இல்ல. அப்ப யாரா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்த 5 சஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யார் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. we will meet another video. பாய். இங்க தானே எங்கேயோ இருந்துச்சு. ஆமா, நீ என்ன தேடின்னு இருக்க? கிடைச்சிருச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.